வணக்கம் நேயர்களே. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த பாக்கியலட்சுமி சீரியல் இன்று தனது பயணத்தை நிறைவு செய்தது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக ஒளிபரப்பான இந்த தொடர் ஆரம்பத்தில் பாராட்டுகளையும் ரசிகர்களின் ஆதரவையும் பெற்றது. ஆனால் காலப்போக்கில் கதையின் தூண் பலமாக இல்லாததால் பல விமர்சனங்களையும் எதிர்கொண்டது. தொடக்கத்தில் குடும்ப கதையாக இருந்த பாக்கியலட்சுமி பின்னாளில் 2 பொண்டாட்டி 2 புருஷன் என்ற புனைந்தெடுத்த சூழலில் நகர்ந்தது. இதனால் பாக்கியலட்சுமி உள்ளிட்ட பல கதாபாத்திரங்கள் மீம்ஸ்களுக்கும் கேலிக்கும் ஆளாகினர். கதையின் முடிவிலும் பாக்கியா கோபியுடன் மீண்டும் இணைந்து விடுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து பாக்கியா தன்னுடைய தனித்துவத்தை, தன்னம்பிக்கையை மீண்டும் நிரூபித்தார். எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும் என்று கூறி கோபியை விட்டும் கணவனாக அவரை ஏற்காமலும் தன்னிச்சையாக வாழ முடிவெடுத்தார். நீயும் நானும் எப்போதும் ஒரு உறவாக இருப்போம், ஆனால் அது கணவன் மனைவியாக இல்லை என்ற தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக கூறிய பாக்கியா வாழ்வில் நிகழும் உயர்வு தாழ்வுகளையும் நிஜ வாழ்க்கையின் கசப்பையும் நேர்மையாக வெளிப்படுத்திய காட்சிகள் பாராட்டப்படத்தக்கவை. கடைசி எபிசோடில் கோபி, ராதிகா, செல்வி மற்றும் பாக்கியலட்சுமி எல்லோருமே தங்களுடைய பயணங்களை சுருக்கமாக நினைவு கூறும் வகையில் ஒரு மெல்லிய கலவையில் முந்தைய சம்பவங்களை திரும்பி பார்க்கும் காட்சிகள் இடம்பெற்றன. பொதுவாகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் போராடும் ஒருவரை யாராலும் தடுக்க முடியாது, வெற்றி நிச்சயம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பாக்கியலட்சுமி தொடரை முடித்து வைத்திருக்கிறார்கள். இதோ பாக்கியாவின் பயணம் முடிவடைந்தாலும் அவளுடைய பாத்திரம் பலருக்கே இருப்பு விதைத்திருக்கும். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க.